வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அனைவரும் பார்க்க போகிற மூவி வந்து டீம் சினரியோ 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி டார்க் காமெடி ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தை ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட். அண்ட் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் மேத்யூன்னு சொல்லப்படுற ஒரு பயாலஜி ப்ரொஃபஸர் இருக்காரு. அந்த ப்ரொஃபஸர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒன்றும் ஃப்ரெண்ட்லியாக கிடையாது ஸ்டூடெண்ட்ஸோட. ஒரு ஆவரேஜான ஒரு ப்ரொஃபஸர். வருவார், கிளாஸ் எடுப்பார், தென் அவரோட வீட்டுக்கு போயிடுவார். தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப், 2 பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப சின்ன ஒரு வாழ்க்கை. ஓகேங்களா? இந்த வாழ்க்கையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு எக்ஸ் இருந்திருக்கு. அவ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க வந்து எதாச்சும் மீட் பண்ணுற நேரத்தில் வந்து அவ வந்து சொல்கிற இந்த மாதிரி நீ என் கனவுல வந்து அந்த கனவு வந்து எனக்கு ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்குற அந்த நேரத்தில் அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து நடக்குது. நான் அந்த இடத்துல நம்ம ஹீரோவான பால் வந்து காப்பாற்றாம நின்று வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுவும் ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது, அதனால வந்து நான் இது ஒரு ஆர்டிக்கலாக பண்ண போகிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நம்ம ஹீரோ பால் வந்து எதுவுமே யோசிக்காம ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆர்டிக்கலை போட்டு ஃபேஸ்புக்கில் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஏதோ அட்டாச் பண்ணுறோம், ஹீரோட அட்ரஸா இல்லை சோஷியல் லிங்க்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ அந்த பால் மேத்யூஸை பார்த்துட்டு, ஆமாம் இந்த ஆள் வந்து என் கனவுலேயே வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 100க்கும் மேற்பட்ட பீப்புள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த 100 1000 ஆகுது, 1000 வந்து லட்சம் ஆகுது. இந்த மாதிரி இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேருக்கு கனவுல வந்து நம்ம ஹீரோ வந்து வராரு. வந்து இதே மாதிரி தான் எந்த கனவு கேட்டாலுமே அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம ஹீரோ நின்று வேடிக்கை பார்க்குறாரு. இதே தான் அவர் பண்ணிகிட்டே இருக்காரு. இவருக்கு ஒரு மாதிரி தோணுது, ஏன் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இது வந்து பாப்புலர் ஆகி இவர் வந்து ஒரு பிராண்டாக மாறி இவரை வச்சு நிறைய கம்பெனிஸ் வந்து எதாவது சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிற அந்த நேரத்தில் இவர் வந்து புக்கு எதுவும் அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணுங்க, அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த நேரத்தில் எல்லாமே கைக்கூடி வர அந்த நேரத்தில் அப்போ பார்த்து இந்த ஆட் கம்பெனியில் ஒரு பொண்ணு வந்து இருப்பா. அவளோட கனவுலையும் வந்திருக்காரு. பட் அவளோட கனவுல நம்ம பாலும் அந்த பொண்ணும் வந்து ரொம்ப இன்டிமேட்டாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி அந்த பொண்ணுக்கு கனவு வந்திருக்கு. ஸோ வந்து இதை நான் ட்ரை பண்ணியே பார்க்கணும், என் கூட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு வந்து வயசானவர். ஓகேங்களா? அதான் சொல்கிறேன்ல, 2 பொண்ணுங்க ஒரு வயசு. அப்போ வயசுக்கு பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் ப்ரொஃபஸர்னு சொல்கிற நேரத்தில். அப்போன்னு பார்த்து அவரால் முடியல. அவர் வந்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் ஆகிடுது. அந்த இடத்துல ஒரு அசிங்கமாயிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. போனதுக்கப்புறம் இத்தனை நாளாக கனவு எப்படி வந்துட்டு இருக்கோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக வந்துச்சு. இத்தனை நாளாக அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆபத்து நடக்கும் நின்று வேடிக்கை பார்த்தவர் இப்போ வந்து அந்த ஆபத்து இவர் மூலியமாக தான் வருது. கொலை பண்ணுறாரு, பொண்ணுங்க கனவு வந்து அவங்கள போய் ரேப் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கப்புறம் கனவுகள் மாறி மாறி அந்த வர நேரத்தில் எப்படி பாப்புலராக இருந்தோம் அப்படியே ஒரு மாதிரி பயமாக மாறிட்டாரு. ரொம்பவே மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் இதுக்கான ரீசன் என்ன, அண்ட் இது எப்படி நிப்பாட்டினாரு நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு, இதனால ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ஆச்சு, மொத்தத்தில் ஹீரோட வாழ்க்கை எப்படி புரட்டி போட்டுச்சு இந்த விஷயம் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. அண்ட் உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு யூனிக்கான ஸ்டோரி டெல்லிங். இந்த மாதிரி கதை நான் கேள்விப்பட்டது இல்லை. எனக்கு ஒரு மாதிரி யூனிக்காக இருந்தது. அதே நேரத்தில் அந்த டார்க் காமெடியும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் எல்லா ஏஜ் மெம்பர்ஸ்க்கும் கிடையாது. அதே மாதிரி இது வந்து இந்த R-rated மூவி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்க்காக காரணமான மட்டும்தான் R-rated. மற்றபடி உள்ள வந்து 18+ சீன்ஸ் எதுவுமே கிடையாது. அங்கங்கே சில பிளட் சீன்ஸ் மட்டும் இருக்கும், அதுவும் வந்து பெருசாக கிடையாது. பட் இந்த சில விஷயங்கள், இந்த எப்படி சொல்றது, இந்த பயமுறுத்துற விஷயங்கள், ப்ரொஃபஸரை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்க்க பிடிக்கும், சில பேருக்கு வந்து பார்க்க பிடிக்காது. ஓகேங்களா? அதனால வந்து நாட் ஃபார் எவ்ரி ஆடியன்ஸ். ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ் மேபி லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் 3.5 அண்ட் இது மாதிரி மூவி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.